ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் பூஜா பொருட்களை எப்படி சுத்தமாகவும் பளபளப்பாகவும் க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். சில்வர் பொருட்கள் சுத்தமாக இருந்தால் லக்ஷ்மி கடவுளின் அருளும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் பக்தியோடு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல தண்ணி, சில்வர் க்ளீனிங் லிக்விட், ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் இல்லைனா ரீயூசபிள் சாஃப்ட் டிஷ்யூ, அப்புறம் ஒரு ஸ்மால் பேபி ப்ரஷ், நியூ பேபி ப்ரஷ், இவ்வளோ போதும். ஸோ எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் சுத்தாய நமகன்னு மனசில் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சில்வர் ஐட்டம்ஸ் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தேய்க்கக்கூடாது, ஏன்னா அதில் ஸ்க்ராச்சஸ் நிறையா வந்துடும். ஸோ எப்பயுமே ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் இல்லை ரீயூசபிள் டிஷ்யூ வச்சுட்டு ஒரு நல்ல க்ளீன் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடனே ட்ரை கிளாத் வச்சு துடைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லைஃப் ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் அட்லீஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை பண்ண டைமில் வந்து எப்பயுமே நம்ம ஓம் மகாலட்சுமி நமகன்னு ஜபம் பண்ணிகிட்டே க்ளீன் பண்ணுவேன். அண்ட் குட்டி குட்டி விக்கிரகம்லாம் சின்ன சின்ன நூக் அண்ட் கார்னர் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக அது சாஃப்ட் கிளாத் யூஸ் பண்ணி ஜென்டலாக க்ளீன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பேபி ப்ரஷ் இருந்ததுன்னா பேபி ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு, அன்யூஸ்ட் பேபி ப்ரஷ் அதை யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணால் அந்த நூக் அண்ட் கார்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விக்கிரகம் நூக் அண்ட் கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பேபி ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நூக் அண்ட் கார்னரில் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக போயிடும். க்ளீன் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு க்ளீன் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம பாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில்வர் க்ளீனிங் லிக்விட் நல்லா ஸ்கின் அலர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் நான் க்ளீன் பண்ணால் என்னோடய பாம்லாம் அப்படியே ட்ரை ஆகி ஸ்கின் பீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணி பூஜா ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுவேன். அண்ட் க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸையும் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் க்ளவுஸ் க்ளீன் பண்ணும்போதே க்ளவுஸ் கிழிஞ்சிடும். அப்போ அந்த க்ளவுஸ் ஜஸ்ட் டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ளவுஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு சாலிடாக 2 hours ஆகும் எல்லா ஐட்டம்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 hours ஆகும். ஸோ சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் லிக்விட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன். இது இல்லாமல் என்கிட்ட பித்தளையில் சில ஐட்டம்ஸ் இருக்குது, குட்டி குட்டி விளக்குலாம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா விம் லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை க்ளீன் பண்ணுவேன். ஸோ சில்வர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஐட்டம்ஸ் அப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே செட் பண்ணுவேன். உங்களால் வீக்லி முடியலன்னா அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் ஆகுது பூஜா ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட் பண்ணி புட்டெல்லாம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கே அந்த பூஜா ரூம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 3 weeks ஆகிடுச்சு, 3 weeks மேலே ஆகிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூ. இப்போது நான் அதை எப்படா க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இந்த வீக்கெண்ட் உட்காந்துட்டு பிளான் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நான் 5 விளக்கு ஏற்றுவேன் தினைக்கும். ஸோ விளக்கு மட்டும் லாஸ்ட்டாக நான் அதை வாஷ் பண்ணுவேன். ஸோ விளக்கில் இருக்க அந்த ஆயில், அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு
க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ண ஆரம்பிப்பேன். அது ஃபர்ஸ்ட் டே நான் ஆரம்பிச்சிட்டேன்னா நான் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுறேன் அந்த ரீயூசபிள் டிஷ்யூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிச்சுக்காக ஆகிடும். ஸோ விளக்கு மட்டும் எப்பயுமே நான் லாஸ்ட்டாக அதை வச்சுப்பேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போது எல்லா சில்வர் ஐட்டம்ஸும் நல்லா தொடச்சாச்சு. சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. ஸோ சந்தனத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் ஆர் ஜவ்வாது சென்ட் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பூஜா ஐட்டம்ஸ் அண்ட் சுவாமி ஃபோட்டோஸுக்கெல்லாம் போட்டு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பூஜா ரூம் ரொம்ப வாசனையோட லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஃபைனலி எல்லா சில்வர் ஐட்டம்ஸ் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு புது பூ வச்சுட்டு அப்புறம் விளக்கேற்றி தூபம் காட்டி கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next episode. Bye. Take care.